எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம நம்ம சமூகத்தோட எதிர்காலத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். ஆமாங்க, நம்ம குழந்தைங்களையும் நம்ம கிராமத்தையும் ஒரு மறைக்கப்பட்ட ஆபத்துல இருந்து எப்படி பாதுகாக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க, இத பத்தி நாம் முழுசா தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த கேள்வியை பாருங்களேன். நம்ம குழந்தைங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம ஊரோட அழகையும் கெடுக்கிற ஆனா நம்ம கண்ணுக்கே தெரியாத அந்த ஒரு விஷயம் என்னவா இருக்கும்? என்னைக்காவது இத பத்தி யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க, அது என்னன்னு இப்ப நம்ம கண்டுபிடிக்கலாம். முதல்ல இந்த பிரச்சனையால நம்ம உடல் நலத்துக்கு என்னென்ன பாதிப்புகள் வருதுன்னு பார்க்கலாம். குறிப்பா நம்ம வீட்டு செல்லங்களான சின்ன குழந்தைங்களுக்கு இதனால என்ன மாதிரியான நோய்கள் பரவுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். ஒரு குழந்தையோட கழிவை நாம சரியா பாதுகாப்பா அப்புறப்படுத்தலன்னா அந்த இடத்துல ஆபத்தான கிருமிகள் வளர ஆரம்பிச்சிடும். இந்த கிருமிகள் நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனா அதனால வர்ற பாதிப்பு ரொம்ப ரொம்ப பெருசு. இத பார்க்கும்போதே கொஞ்சம் கவலையா இருக்குல்ல. இந்த கிருமிகளால குழந்தைங்களுக்கு வயிற்றுப்போக்கு, காலரா, டைஃபாய்டு மாதிரி மோசமான நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம சரியான ஊட்டச்சத்து இல்லாம குழந்தைங்க பாதிக்கப்படவும் இது ஒரு முக்கிய காரணம். நம்ம குழந்தைங்களோட ஆரோக்கியம் நமக்கு எவ்வளவு முக்கியம்னு எல்லாருக்குமே தெரியும். சரி, இந்த பிரச்சனை வெறும் குழந்தைங்களோட உடல் நலத்தை மட்டும் பாதிக்கல. இது நம்ம சுத்தி இருக்கிற சுற்றுச்சூழலுக்கும் பெரிய பாதிப்பு உண்டாக்குது. இது நம்ம எல்லாரையும் பாதிக்கிற ஒரு பெரிய விஷயம். வாங்க, அத பத்தி பார்க்கலாம். ஆமாங்க, இந்த பிரச்சனை நோய்களோட நின்னுடுறதில்ல. அது நாம குடிக்கிற தண்ணிய, நம்ம வாழ்ற இந்த நிலத்தை எல்லாத்தையுமே பாதிக்குது. குறிப்பா நம்மள மாதிரி மீன்பிடி சமூகத்துக்கு சுத்தமான தண்ணி எந்த அளவுக்கு முக்கியம்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி கழிவுகளை கண்ட இடத்துல போடுறதால என்னெல்லாம் நடக்குதுன்னு. தெருவுல இருக்கிற விலங்குகள் இந்த டயப்பர்களை சாப்பிடுது, சாக்கடைகள் அடைச்சிக்குது, நம்ம குளமும் ஆறும் அசுத்தமாகுது. இதனால மீன்களுக்கும் மற்ற நீர்வாழ் உயிரினங்களுக்கும் ஆபத்து வருது. அது போக நோய்களை பரப்புற ஈக்களோட தொல்லையும் அதிகமாகுது. ஆனா கவலைப்படாதீங்க, இவ்ளோ பெரிய பிரச்சனைக்கு ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தீர்வு இருக்கு. அதுதான் ஆரோக்கியத்துக்கான பாதை. அந்த பாதையில நாம எல்லாரும் சேர்ந்து பயணிக்கணும். இங்க இருக்கிற ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நல்லா பாருங்க. ஒரு பக்கம் பாதுகாப்பில்லாத வழியில கழிவுகளையும் டைப்பர்களையும் திறந்த வழியில தண்ணி பக்கத்துல இல்லனா சாக்கடையில வீசுறாங்க. ஆனா பாதுகாப்பான வழி என்ன தெரியுமா? அந்த கழிவுகளையும் டைப்பர்களையும் ஒரு சுகாதாரமான கழிப்பறைக்குள்ள அப்புறப்படுத்துறது தான். இதுதான் சரியான ஆரோக்கியமான வழி. நம்ம குடும்பம் ஆரோக்கியமா இருக்க இந்த மூணு எளிய விஷயங்களை செஞ்சா போதும். 1. குழந்தையோட மலத்தை கவனமா சேகரிக்கணும். 2. அத கொஞ்சமும் தாமதிக்காம உடனே சுகாதாரமான கழிப்பறையில அப்புறப்படுத்தணும். 3. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வேலையை செஞ்சதுக்கு அப்புறம் மறக்காம சோப்பு போட்டு கைய நல்லா கழுவணும். அப்போ இது வெறும் ஒரு செயல்முறை மட்டும் இல்லைங்க. இது நம்ம சமூகத்தோட ஒரு வாக்குறுதி. நம்ம குழந்தைங்களோட பிரகாசமான எதிர்காலத்துக்காக நாம எல்லாரும் சேர்ந்து எடுக்கிற ஒரு முக்கியமான முடிவு. பாருங்க, இந்த சின்ன சின்ன விஷயங்களை நாம சரியா செய்யும்போது நம்ம குழந்தைங்களை நோயிலிருந்து பாதுகாக்கிறோம், நம்ம ஊர்ல இருக்கிற தண்ணியை சுத்தமா வச்சுக்கிறோம், கடைசியா நம்ம கிராமத்தையே ஒரு ஆரோக்கியமான கிராமமா மாத்துறோம். இதோட பலன் நமக்கு மட்டும் இல்ல, நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே கிடைக்கும். இந்த விஷயத்த எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒரு சுத்தமான வீடு தான் ஒரு ஆரோக்கியமான வீடு. ஒரு ஆரோக்கியமான குழந்தை தான் ஒரு மகிழ்ச்சியான எதிர்காலம். நம்ம கிராமத்தை சுத்தமாவும் ஆரோக்கியமாவும் வச்சுக்கிறதே நம்ம கையில தாங்க இருக்கு. நன்றி.